ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கவலைக்கிடமாக கடன் வாங்கினதுக்காக வச்சு பேச போகிறேன். இதை எப்படின்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடன் நம்ம வாங்குகிறோம். ஒரு கடன் வாங்கக்குள்ள கடன் வாங்கக்குள்ள என்ன செய்யணும்? நம்ம பணம் கட்ட முடியல. ஒருத்தர் நம்ம கடன் வாங்கினா கட்ட முடியாத கண்டிஷனில் இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? அந்த கடன் கொடுத்தவன் என்ன செய்வான்? ரொம்ப கழுத்தை நெரிப்பான். எனக்கு கொடுத்தாவணும், எனக்கு கடன் வேணும், எனக்கு காசு, நீங்கள் கொடுத்த காசை கொடுங்கன்னு சொல்லி கழுத்தை நெரிப்பான். நம்ம என்ன செய்வோம்? சரி, நம்ம கழுத்தை அரிக்கிறானே, நம்மள்ட்டையும் பைசா இல்லை, நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். யார்கிட்டையும் போய் எனக்கு நான் வேலைக்கு உள்ள காசு இருக்குது, எனக்கு பையன் வந்து காசு கொடுத்துருவான், வந்தால் காசு கொடுத்துருவான், வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. யார்? கடன் வாங்கினவங்க. கடன் வாங்கினவங்க இன்னொருத்தர் போய் கடத்தை சொல்லுவாங்க. சொன்னோன்னு என்ன செய்வாங்க? என்கிட்ட பைசா இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க பைசா நம்மகிட்ட கொடுத்தா நம்மளும் கடைக்காரனும் ஆயிடுவோம் என்று அவங்க மனசில் தோணுது. மறுபடி என்னன்னா, அடுத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்கறது தப்பு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம கழுத்து வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட போய் ₹1 கொடுன்னு கை நீட்டக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது நம்ம உறவு கூட பிறந்த சகோதரர் சகோதரி, நம்ம உறவினர்கள், நம்ம எல்லாமே சேர்ந்து என்ன செய்வோம்? காசு கேட்க வரான், கடன் கேட்க வரான்னு சொல்லிட்டு 10 அடிக்கு அந்த ஆணையும் ஓடிடுவாங்க. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா 10 கடன் கொடுத்துட்டு நம்மளோட கடன் போயிடுமா? வெளியில் நம்மளோட லட்சுமி போயிடும்பாங்க. லட்சுமி வர்றதை தான் பார்ப்பாங்களாம். ஏன்னா ரஜிக்கு போயிடும், லட்சுமி போயிடுங்கிறாங்க. இதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. கடன் கட்ட ஒரு உதவி பண்ணா உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும். அந்த புண்ணியத்தை கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், திருப்பி நம்ம அவங்க போன முடியும், அவங்க கடன் வாங்கினவங்க திருப்பி கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். கடன் கொடுத்தா பாருங்கள், ஏற்கனவே அவன் உள்ள இது பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதான் நடைமுறை. விழுங்க. யார்ட்டையும் ₹10 கை நீட்டி வாங்காதீங்க, நீங்களும் கொடுக்காதீங்க. கொடுத்துக்கலாம். சொல்கிறது வரைக்கும் பிடிச்ச வரைக்கும் கமெண்டு, ஷேர், லைக் பண்ணுங்கள்.